அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற தமிழகத்தின் தலைச்சிறந்த பேச்சாளர்களே, கலெக்டரில் ஆரம்பித்து கடைசி ரோவில் இருக்கின்ற வரையில் கடுகளவும் கரார் காட்டாத கரூர் வாழ் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பொன்னான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, சொல்லும்போது சொன்னீங்க நான் துபாயிலேருந்து வந்திருக்க பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் துபாயிலேருந்து வந்திருக்க பேச்சாளர்னு சொன்னோடனே ஏதோ ஷேக் வீட்டிலேருந்து வந்திருக்கிற பிள்ளைன்னு நினச்சிடாதீங்க. கை கால்லாம் ஷேக் ஆகிற ஒரு பிள்ளை. அதனால் நீங்கள் உங்கள் கருணையை காட்டி கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லை, நீங்கள் ஷேக்குகள் நாட்டிலேருந்து வந்திருக்கனால கை ஷேக்காகத்தான் செய்யும். ஐயா, எனக்கு முன்னாடி கவிதா மேடம் பேசினாங்க. எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க ஐயா தலைப்புலையே. நான் ஒரு தடவை திரும்ப சொல்லி பார்த்துக்கிறேங்க ஐயா. என்னமோ தலைப்பு அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு பெரிதும் உதவுவது, மனிதனின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது, நம்ம பள்ளிக்கு போய் கல்லூரிக்கு போய் பட்டம் பெற்று வாங்குற படிப்பறிவா, இல்லை நம்ம லோல்பட்டு லொங்குப்பட்டு அடிப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நம்ம பேர பட்டறிவா? இதுதானங்கய்யா தலைப்பு. இவங்க படிப்பறிவுன்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற எல்லா செய்தித்தாள்களையும் உட்கார்ந்து படிச்சு, புதுக்கோட்டையில இது நடந்துச்சு, தஞ்சாவூர்ல இது நடந்துச்சு, மத்திய பிரதேச கலெக்டர் வீட்டில் இது நடந்துச்சுன்னு எல்லா செய்தியும் படிச்சுட்டு சொல்றாங்க. நாங்க என்ன படிப்புக்கு எதிரானவர்களா? இல்லையே. பட்டறிவு அப்படிங்கிறது, படிப்பறிவுங்கிறது கற்பனை திறனை கொடுக்குது. பட்டறிவு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நமக்கு மேம்படுறதுக்கான வழியை கொடுக்குது அப்படிங்கிறது தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம். ஐயா, நான் ஒரு 3 கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். கேளுங்க. இப்ப 10,000 ரூபாய்னு கையில எழுதி கொடுத்தா சந்தோஷமா இருக்குமா? 10,000 ரூபாய் நோட்டை கையில கொடுத்தா சந்தோஷமா இருக்குமா? செக்கா கொடுத்தீங்கன்னா இப்போ எழுதி கூட கொடுக்கலாம். இசை அப்படின்னு எழுதி கொடுத்தா சந்தோஷமா இருக்குமா? இல்ல இளையராஜாவுடைய பாட்டை போட்டு கேட்டா சந்தோஷமா இருக்குமா? பிரியாணின்னு சொன்னா சந்தோஷமா இருக்குமா? பிரியாணி சாப்பிட்டா சந்தோஷமா இருக்குமா? கடையில் எழுதித்தானமா போட்டிருக்கேன். ஒண்ணுமே இல்லைங்க. சாலமன் பாப்பையா அவர்களின் தலைமையில் பட்டிமன்றம்னு போஸ்டரை பார்த்தா சந்தோஷமா இருக்குமா? பட்டிமன்றத்தை நேர்ல நின்று ரசிச்சு கேட்டா சந்தோஷமா இருக்குமா? அதே போஸ்டர் பார்க்கும்போது சில ஆளுகளுக்கு கும் கொடுக்குதான். எப்பவுமே அனுபவம் கொடுக்கின்ற விஷயத்தை படிப்பு கற்பனையாக தான் நம்ம செஞ்சு பார்க்க முடியும். அனுபவம் கொடுக்கின்ற விஷயம்ங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏட்டு சுரைக்காய் கறிக்காகாது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஏட்டு சுரைக்காய் பிரியாணிக்கும் ஆகாதுங்க. ஐயா, நான் படித்த கல்லூரி பெரியார் மணியம்மை கல்லூரி. அங்கே ஒரு வாசகம் எழுதியிருக்கும், என் மனசில் இன்னைக்கும் நிலையாக நிற்கின்ற ஒரு வாசகம். பெரியார் அவர்கள் சொன்ன வாசகத்தில் எஜுகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நாலேஜ். படிப்பு அப்படிங்கிறது அறிவை விட வித்தியாசமானது அப்படிங்கிறது தான். படித்தவங்க எல்லாரும் அறிவாளிகளாக இருக்க முடியாது, படித்தால் வாழ்வில் முன்னேற முடியாது என்பதை சுருக்கமாக 3 வரியில் சொன்னது, 3 வார்த்தைகளால் சொன்னது. இதை நான் சமீபத்தில் என்னோட கூட வேலை பார்க்குற பையன், அவங்க வீட்டில் 2 பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸு. ஒரு 8 மாதத்து குழந்தை. அந்த 8 மாதத்து குழந்தைய வளர்க்குறதுல அவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் 1 மணிக்கு அந்த குழந்தை பயங்கரமாக கத்துது, அழுகுது. 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. 2 பேருமே படித்து வேலைக்கு போகிற பெற்றோர்கள். அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, ஒன்றும் பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அந்த வீட்டுக்காரர் போய் தேடுறாரு இங்கே கூகுளில், ஏன் 1 மணிக்கு பிள்ளைகள் அழுகின்றது? படித்த படிப்பு கேள்வியை கேட்டவுடனே கூகுள் வரிசையாக அடுக்குச்சு. குரோனிக் பெயின், அலர்ஜி பெயின், அந்த பெயின், இந்த பெயின். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னிச்சு, அம்மா கிட்டேயோ டாக்டர் கிட்டேயோ கேளுங்க அப்படின்னு. உடனே அம்மாவுக்கு ஃபோன் போடுறாங்க. அம்மா சொல்கிறாங்க, அதுவா வாய்வு தொல்லையாக இருக்கும், கொஞ்சோண்டு வசம்ப இழைச்சி வயிற்றுல போட்டு வாயில் 2 சொட்டு விடு, புள்ள தூங்கிட்டோம் அப்படின்னாங்க. நிம்மதியாக புள்ள தூங்குச்சு. அதுதான் அனுபவங்கிறது. சும்மா சார், சமீபத்தில் எங்கள் அத்தை வீட்டில், சொந்த அத்தை வீட்டில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. PhD படித்த பொண்ணு, ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு சார். ஒன்று கேட்டுச்சு, அத்தை நான் என்ன பண்ணட்டும், நான் என்ன வேலை செய்யட்டும், என் பையனுக்கு பூரினா ரொம்ப பிடிக்குமா, நீ பூரி பண்ணு அப்படின்னு கேட்டாங்க. 2 கேள்வி கேட்டுச்சு சார். முதல் கேள்வி கேட்டதை கூட ஒத்துக்கலாம், கோதுமை மாவில் தானே பூரி பண்ணுவாங்கன்னு கேட்டுச்சு, சரி ஒத்துக்கலாம். அடுத்த கேள்வி கேட்டுச்சு பாருங்க, பூரிக்குள்ள காற்று எப்படி அடிக்கிறது?
சார் புத்தகம் மட்டும்தான் வெற்றியை கொடுக்கணும் கவிதா மேடம் சொன்ன மாதிரி பேசினா ஸ்கூல்ல காலேஜஸ்லாம் ஏன் சார் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ப்ராக்டிக்கல்னு கிளாஸ் இருக்கு? ஏன்னா அனுபவம் தருகின்ற பாடம் அலாதியான ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஸ்கூல் காலேஜஸ்ல கூட ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கு. சமீபத்தில் நான் பேப்பர் ராக்கெட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். நல்ல ஒரு படம், நிறைய காட்சிகள் நல்ல நல்ல காட்சிகளாக இருந்தது. என்ன படம்? பேப்பர் ராக்கெட். சார் அதில் வர சீனில் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல காட்சிகளாக இருக்கும். அதில் ஒரு காட்சியில் ஒரு அப்பாவும் பையனுக்கும் நடுவில் நடக்கின்ற ஒரு கான்வர்சேஷன், ஒரு வார்த்தைகள் எப்படி பிரயோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொல்வார், அந்த பையன் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகும்போது அப்பா நீங்களும் என் கூடவே வந்துருங்க, இந்த வீட்டில் தனியாக இருந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு அந்த அப்பா சொல்வார், இல்லைப்பா நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், நான் இது நான் வளர்ந்த வீடு, நான் வாழ்ந்த வீடு, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ வேலைக்கு போ, நீ அமெரிக்காவுக்கு போ, லண்டனுக்கு போ, நான் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்களை நீ பார்த்து தெரிந்து கொள் அப்படின்னு அவங்க அப்பா சொல்வார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு பாடத்தை விட படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத ரொம்ப நல்லா அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. படிப்பை பற்றி சொல்லும்போது நிறைய மகான்கள் அவங்களுடைய சுயசரிதம் அது எல்லாத்தையும் நம்ம படிச்சிருப்போம். நிறைய பேர் நீங்கள் இங்கே படிச்சிருப்பீங்க. காந்திஜி அவர்களுக்கு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு வராரு, வக்கீல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய துடிப்போட இந்தியாவுக்கு வரார். வரும்பொழுது அவர் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரே கைப்பட எழுதுறாரு. என்ன சொல்கிறாரு, எனக்கு நான் பாரிஸ்டர் பட்டம் வாங்கினதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை, ஆனால் இந்த சட்டத்தை நான் ரொம்ப கரைச்சி குடிச்சிட்டேன், புத்தகத்தை நான் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் சட்டவாதங்கிறத நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கே ஐயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் இடத்துல பேசுகிறார். காந்திஜிக்கு எப்போதுமே ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, நல்ல சான்றோர்கள் பேசுகின்ற சபைக்கு போவார், அந்த கூட்டத்தில் கலந்துக்குவார், நல்ல நல்ல விஷயங்களை கிரகிச்சுக்குவார். அப்படி ஒரு மென்டர் கிட்ட போறாரு. அப்ப சொல்றாரு, அவரோட பேர் ஸ்ரீ ஃப்ரெட்ரிக். அவர்கிட்ட கேட்குறாரு, நான் என்ன பண்ணுன்ட்டு. அதாவது நல்ல வக்கீலா ஆகணும்னா அதற்கு அசாதாரண திறமையெல்லாம் தேவை கிடையாது. சாதாரணமா நீ பொய் பேசாம நல்ல உழைப்பை நீ கொடுத்தாவே போதும். அது மட்டும் இல்லாம நீ ஒரு மனிதனுடைய மனத்தை அவனுடைய முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிற ஒரு ஆற்றல் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. காந்திஜி சொல்றாரு, ஐயோ எனக்கு தெரியாதே, நான் எப்படி முகத்தை பார்த்து நான் அவங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ 2 புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்றாரு. இவங்க எழுதின புத்தகத்தில் இது இருக்கு, நீ நல்லா படிச்சுட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜியே சொல்றாரு, அந்த புத்தகம் ஒன்றும் எனக்கு பெருசாக பலனளிக்கவில்லை, அதை நான் படித்து பார்க்குறேன், சுவாரஸ்யமாகவும் இல்லை. ஆனால் அவர் மறைமுகமாக எனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கார். என்ன செஞ்சிருக்காருன்னா, யோக்கியமும் உழைப்பும் இருந்தால் வாழ்க்கையில் நீ ஜீவிதத்துக்கான பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்க்க போனா காந்திஜி அவர்களே படிப்பை விட பட்டறிவு தான் பெருசு அப்படின்னு சொன்னார் இல்லையா சார்? புத்தக திருவிழாவுக்கு புத்தகம் படிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, புத்தகத்துக்கு எதிரானவளோ படிப்புக்கு எதிரானவளோ கிடையாது. அதாவது மகான்களுடைய அனுபவங்கள் தான் புத்தகங்களாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சார் ஐசக் நியூட்டன் அவர்கள் ஒரு ஆப்பிள் விழும்பொழுதுதான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சு புத்தகமாக கொடுக்கிறார். அப்துல் கலாம் அவர்களோட அக்னி சிறகுகள் அனுபவங்கள் தான் அக்னி சிறகுகளாக மாறி இருக்கிறது. மகாத்மா காந்தியோட சத்திய சோதனை நம் எல்லாருக்கும் நம் அனுபவத்தை தான் அவருக்கு சொல்லுது. அதனால இது எல்லாமே பார்க்கும் பொழுது படிப்பு என்பது நமக்கு முதலாக கிடைக்கின்ற வைரம். அந்த படிப்பை பட்டை தீட்ட தீட்ட அந்த வைரம் பளபளக்கும். அதுதான் நான் சொல்ல வர கருத்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ராஜ்குமார் சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், நான் அதுக்கு ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். துபாயிலேருந்து அவங்க வேலையை விட்டுட்டு போகணும், அப்படி இல்லைன்னா வேற அணிக்கு மாறிடணும், எங்கள் அணிக்கு மாறிடணும்னு 4 நாளைக்கு அப்புறம் நாமக்கல்ல இதே தலைப்பில் பேச போகிறார். நீங்கள் வேலையை விட்டுட்டு அந்த அணியில் பேசுவீங்களா? பட்டறிவு விஷயத்தில் பேச போகிறார். ஓ, 4 நாளைக்கு இன்னொரு பேசுகிறீங்களா? 4 நாளைக்கு அப்புறம் வரப்போற தலைப்புல ஒரு பட்டறிவு தலைப்புல பேச போறாரு. நீங்க ஆசிரியரா பணிபுரியுறீங்க, நீங்க வேலையை விட்டுட்டு இல்ல நான் பட்டறிவை மட்டும் பத்தி பேசுறேன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க ஐயா, நான் ராஜ்குமார் ஐயா சொல்றேன். சரி சரி சரி. அது இல்லாம நிறைய அப்படி ஜிமிக்ஸ்லாம் சொன்னாரு. மேலிருந்து கீழ்தான் படிப்பார்கள், அதனால் அவர்களுடைய வாழ்க்கை கீழிருந்து மேலாகும். அரபி மொழியில லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் தான் படிப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்?
படிப்பு அப்படிங்கிறது எப்படி படிச்சாலும் மேலே தான் போக போறோம், நம்ம மேல் நோக்கி போக போறோங்கிறது தான். எங்களுக்கும் அந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பட்டறிவு கொடுக்கின்ற அனுபவம் அது அதை விட அதிகமானது அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்றோம். அப்புறம் கவிதா ஜவஹர் மேடம் முடிக்கும்போது சொன்னாங்க, அணுகுண்டு ஒரு முறை தான் வெடிக்கும், ஒரு முறை வெடிச்சா புத்தகங்களே இருக்காது. நீங்க எங்கேருந்து பட்டப்படிப்பை பத்தி சொல்ல போறீங்க? அதனால் இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி கரூர் மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஒரு நல்ல கேள்வி ஒன்று போட்டாக பாருங்க சக்குன்னு. நம்மெல்லாம் இடக்கையிலிருந்து வலக்கைக்கு தான் எழுதிக்கிட்டே போகிறோம். நம்ம எழுதுகிற முறை அரபு நாடுகள்லேயும் இந்த பக்கத்தில் சீனர்களும் கூட ஜப்பானியர்களும் கூட வலக்கையிலிருந்து இப்படித்தான் எழுதிக்கிட்டே வருவாங்க. அப்படின்னா நம்ம இப்படி எழுதுறது உயரம்ன்றோம், அவங்க இப்படி போகிறதா உயரம்ன்றாங்க. அப்படின்னா எதுதாயா உயரம்? இடிக்குதா இல்லையா அது? அதை கரெக்டாக அந்த மிடில் ஈஸ்டில் அவங்க இருந்தனால சட்டுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சொன்னதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, வாஸ்தவம் தாங்க. பட்டறிவு இருந்தால் தான் ஏதோ நடக்கும் போல் தெரியுது. இப்போ நம்ம பேசுகிறத கேட்ட பிற்பாடு வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்காங்க, நம்ம உள்ளூருக்குள்ளேயே இருக்கோம் இல்லைங்களா? அங்கெல்லாம் போனவங்க ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி தானே சொல்கிறாங்க. இந்த எழுத்தை சட்டுன்னு சொல்லிவிட்டாங்கல்ல. இன்னும் சிலர் இருக்கான், எழுத்து எங்கே இருந்ததுன்னா இப்படி கூட எழுதுறதில்ல, மேலேருந்து இப்படி எழுதுகிறான். சீனர்கள் எழுத்து இப்படி இருக்கியா, இந்த மாதிரி மேலே தொடங்கி இப்படியும் போக மாட்டான், இப்படியும் வரமாட்டான், மேலேருந்து இப்படி வர்றான். அவங்களுடைய எழுத்து முறையே இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா நம்மளை இம்சப்பட வைக்கிறாங்களே. இந்த படித்தவன் பாட்டை கெடுத்தான் நான் பாருங்க அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறான், அதான் ஏன் நான் படிக்கிறதே இல்லைன்ட்டான். சிக்கல் தானே. சரி வாங்கம்மா வாங்க, எங்களை குழப்பாதீங்க, வாங்க வாங்க. ரேவதி அம்மா வாங்க. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. பெண்களின் கைகளில் உள்ள கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள், அந்த குடும்பமே முன்னேறும் என்று சொன்னார் பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்கள். கரூரில் ஒரு மாபெரும் அறிவு மாநாடு போல நடந்து கொண்டிருக்கும் இந்த புத்தக கண்காட்சி பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கும் தமிழறிஞர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த மாபெரும் சபையை வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா, எனக்கு முன்னால பேசுறதுக்கு நம்ம ஷேக் சௌமியா வந்தாங்க. ரொம்ப நல்லா பேசினா. யார் வந்தாங்க? ஷேக் சௌமியா. ஏன்னா அவங்க தானே சொன்னாங்க நான் ஷேக் ஆவேன்னு. சரி, அதாவது அடுத்த தாய்மார் அடுத்த தாய் நல்லா இருக்கிறது பிடிக்காது. ஐயா அவங்க தானே சொன்னாங்க, அவங்க தானே சொன்னாங்க நான் ஷேக் ஆகிட்டே இருப்பேன்னு. நல்லது தானேப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, அவங்க கேட்டாங்க, சில கேள்விகள் எல்லாம் நடுவரை பார்த்து கேட்டாங்க. ஐயா, பட்டிமன்றம் நடக்குதுன்னு போஸ்டரை பார்த்தா சந்தோஷமா இருக்குமா, இங்க வந்து பட்டிமன்றத்தை நேர்ல பார்த்தா சந்தோஷமா இருக்குமான்னு? அப்படித்தானே, போஸ்டரே ஒட்டலன்னு விட்டுருங்க, இங்க பட்டிமன்றம் நடக்கு. போஸ்டரை பார்த்தாதான் என்னைக்கு நடக்குது, எந்த நேரத்துல நடக்கும், எந்த இடத்துல நடக்குங்கிற விவரம் எல்லாம் தெரியும். அப்படி இல்லாம நம்ம போலாமா வேணாம்னு முடிவு செய்யலாம். அப்படி இல்லாம பட்டிமன்றம் மட்டும் நடக்குதுன்னா, ஐயா பட்டிமன்றம் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கரூர் முக்கு மூல முடுக்கெல்லாம் சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்க முடியுமா? என்னம்மா, நம்பர் 6 விவேகானந்தர் தெரு மாதிரி தேடிக்கிட்டே அலைய வேண்டியதுதான். அதுக்கு குமுதத்தை புரட்டுங்க. ஆமா, போஸ்டர் இருக்குன்னா அதை பார்த்து எல்லா விவரங்களையும் அறிந்து கொண்டு பட்டிமன்றத்துக்கு வர முடியும். அதுக்காக ஒட்டி இருக்குன்னா போஸ்டர் போதுமா? உங்களுக்கு பட்டிமன்றம் வந்தாதானே சந்தோஷமா இருக்கும். நல்லா சொன்னாங்க. அதுல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், பேப்பர் ராக்கெட்டா, அந்த படமே நமக்கு தெரியல, ஓடாத படத்தை பத்தி பேசிட்டு போயிருக்காங்க. ஏதோ அவங்க பார்த்திருக்காங்க. ஆமா, அதுல கல்வியை விட அனுபவம் சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்கன்னு. ஆனால் தேசிய விருது பெற்ற ஒரு திரைப்படம் அசுரன் என்று ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படத்துல கடைசியில தந்தை மகனுக்கு சொல்ற அறிவுரை, நம்ம கிட்ட பணம் இருந்தா பிடிங்கிக்குவாங்க, நம்ம கிட்ட சொத்து இருந்தா அவங்க அபகரிச்சிருவாங்க, உன்கிட்ட இருக்கிற கல்விய ஒருவராலும் பிடுங்க முடியாது, அதனால படிப்பை விட்டுறாத,
என்று சொன்னது அசுரன்கிற திரைப்படம். அதுக்குதான் தேசிய விருது கிடைச்சிருக்கு. நல்லா சொல்லுங்க. பிள்ளை அழுதுச்சுன்னா போன் பண்ணி ஊர் ஊரா கேட்போமா, கூகுள்ல தேடுவோமா? கடைசியில அதுவும் தப்பா தான் சொல்லியிருக்காங்க, வசம்ப தடவுன்னு. குழந்தைக்கு வாய்வுன்னா வசம்ப தடவு கூடாதுமா, பால் பெருங்காயத்தை கரைத்து வாயில் கொஞ்சம் ஊத்த வேண்டும். பட்டறிவை கூட சரியா தெரிஞ்சுட்டு வந்து பேச வேண்டும். என்ன பால் பெருங்காயம், அது எவ்வளவு விவரம் பாருங்களேன். பூரிக்குள்ள எப்படி காத்தடிக்கணும்னு கேட்பாங்களாம். ஏமா படிச்ச பிள்ளைகளெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். நல்லா பேசுறாங்கய்யா, ரொம்ப சிறப்பா. அதிலும் புத்தகம் கீழிருந்து மேலிருந்து கீழ் நோக்கி நம்ம படிக்கும் போது நம் வாழ்க்கை கீழிருந்து மேல் நோக்கி போகும் அப்படின்னு ஒரு கவித்துவமா ராஜ்குமார் பேசியிருக்கார். நல்லா தானமா சொன்னாரு, பேசியிருக்கார். உடனே இவங்க வந்து ஷேக் சௌமியா அல்ல, உடனே அரபு மொழியில் எப்படி எழுதுகிறார்கள் தெரியுமா? இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம், வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. பட்டிமன்றம் தமிழ்நாட்டுல கரூர்ல தமிழ் மொழியில நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க உள்ளவங்க படிக்கிற முறைப்படிதான் நாங்க சொல்ல முடியும். நீங்க அடுத்த வருஷம் துபாயில கூப்பிடுங்க, அங்க வேணா வந்து நாங்க அப்படி பேசிட்டு போறோம். கூப்பிடுங்க. ஆமா, கல்லூரிகள்ல படிப்பு இருக்கும்போது தியரியே வச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு பிராக்டிகல் வச்சிருக்காங்க? பட்டறிவு தானே முக்கியம். அழகா சொன்னாங்கல்ல ஐயா, பிராக்டிகலுக்கு 20 மார்க் தான் ஐயா, தியரிக்கு தான் 80 மார்க் கொடுக்கிறோம். அத ஒழுங்கா படிச்சாதான் பிராக்டிகலா பண்ண முடியும். என்ன பேச்சு, எல்லா பக்கமும் வந்து பட்டறிவு தான் எல்லாத்தையும் சிறந்தது வைக்கிறது. வெறும் பேப்பர்ல மகிழ்ச்சி கிடைக்குமா? அதெல்லாம் கேக்குறாங்க. அப்படித்தானே? படிச்சு முடிச்ச உடனே கல்லூரியில 3ஆம் ஆண்டு முடித்தவுடன் நமக்கு பட்டம் வழங்குகிறார்கள். ஒரு பேப்பர்ல கொடுக்குறாங்க ஐயா பட்டம். நீங்க 3 வருஷம் படிச்சிருக்கீங்க, நல்ல அனுபவம் இருக்கு, போயிட்டு வாங்கன்னா நம்மள அனுப்புனாங்க இல்ல. நீங்க படித்த பட்டத்திற்கு BA MAன்னு ஒரு பேப்பரை கொடுத்தாங்க. அந்த பேப்பரை வாங்கும் போது நமக்கு வந்தது பாருங்க, நம்ம தலைமுறைக்கே ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது என்றால் அதுதாங்க படிப்புக்கு கிடைத்திருக்கிற மரியாதைங்கிறத மறந்துடாதீங்க. நடுவர் அவர்களே, நாம ஒரு பயணம் போக வேண்டும் என்றால் தண்டவாளத்துக்கு மேல போற ரயில்ல ஏறி தான் பயணம் போகிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையின் அறிவு பயணம் முதல்ல எப்படி தொடங்குது? அதே தண்டவாள துண்டுல மணி அடிச்சுதான் பள்ளிக்கூடத்தில் நம்முடைய அறிவு பயணம் என்பது தொடங்க ஆரம்பிக்கிறது. என்றால் படிப்பு என்பது மிக முக்கியமானது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு பையன் டிகிரி படிச்ச பையன் படிச்சு முடிச்ச பிறகு ஒரு விபத்துல அவனுக்கு 2 காலும் போயிருச்சு. என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனால் அவன் டிகிரி படித்தவன் என்பதனால் படிச்சவங்களுக்கான, படித்த இளைஞர்களுக்கான வங்கி லோன் கிடைச்சது. வாங்கி அதை வைத்து ஒரு கடை வைத்து கடையில உட்கார்ந்துட்டான் நிம்மதியா. இப்ப அவனுடைய வாழ்க்கையை பார்த்த உடனே ஒரு கவிஞர், நம்ம ராஜ்குமார் மாதிரி ஒரு கவிஞர் சொல்றாரு, 2 கால்களையும் இழந்து பெட்டி கடை நடத்தும் ஒருவர் தன் சொந்த காலில் நிற்கிறார் என்று எழுதுகிறார். என்றால் அவருக்கு அதை கொடுக்கிறது எது? அவனுடைய படிப்பறிவு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. கங்கை கரை பக்கத்துல நிறைய ஏட்டுச்சுவடிகள்லாம் கிடைச்சது. ஒருத்தருக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதை பத்திரமாக அத்தனையும் ஏற்றி கொண்டு படகுல கொண்டுட்டு வந்தாங்க. கங்கையில வரும்போது அது கங்கை எப்படிப்பட்டது? குளிர்ச்சியா பயங்கரமா இருக்கு, முதலைகள் நிறைய அலையிற இடம். நல்ல பாதி தூரம் வந்த உடனே பாரம் தாங்காம அந்த படகு ஆட ஆரம்பிச்சது. உடனே படகோட்டி சொன்னாரு, ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாதி ஓலைச்சுவடியை தூக்கி தண்ணியில போட்டுருவோமா, பாரம் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம பத்திரமா போயிடலாம் அப்படின்னாரு. உடனே அந்த கூட வந்த ஆள் சொன்னாரு, வேண்டாம், படகு ஓட்டிய ஒரு ஓலைச்சுவடி கூட வீணா போக கூடாது, அத்தனையும் அறிவு இருக்கட்டும், நான் குதித்து நீரை நீந்தி வருகிறேன், நான் வந்தா வரேன், இல்லைன்னா இந்த அத்தனை ஓலைச்சுவடிகளையும் கொண்டு அக்கறையில் இருக்கிறவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் கங்கையில் குதித்து நீந்தி கரையேறி வந்து அந்த ஓலைச்சுவடிகளை பெற்றுக்கொண்டார். ஏன்னா அறிவு, படிப்பறிவுங்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கிறத உலகத்துக்கு உணர்த்திய தியாகம் அது. அவர் வேற யாரும் இல்ல, கிபி 406 வந்த பௌத்த துறவி பாகியான் என்பவர் தான் அவர். என்றால் படிப்பறிவு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம மறந்துடக்கூடாது. ஐயா, உண்டி நமக்கு உணவை கொடுக்கக்கூடியவன் விவசாயி, அப்படித்தானே? நமக்கு உணவை கொடுக்கக்கூடியவன் விவசாயி, நமக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர் மருத்துவர். நாம் உண்டு உயிர் வாழ்வதற்காக உலகத்தை நமக்கு காட்டக்கூடியது நாம் கற்ற கல்வியாகத்தான் இருக்க முடியும் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. அதிலே நல்லா சொன்னாங்க, படிக்காம அந்த அனுபவத்திலேயே எவ்வளவு செல்வங்களை நாம் சேர்த்து விட முடியும் அப்படின்னு. வள்ளுவர் அதுக்கும் ஒரு வழி சொன்னார். கல்லார்கண் நல்லார்கண் பட்ட வறுமையினும் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருன்னார். படிச்சவனுக்கு வந்த வறுமையை விட கொடுமையானது எது தெரியுமா?
படிக்காதவன் கையில இருக்கிற செல்வம் இருக்கு அதுதான் பெரிய ஆபத்தானது என்று வள்ளுவர் சொல்றாருன்னா படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்படிதானங்கய்யா? ரொம்ப நல்லா சொன்னாங்க. இதுல நம்முடைய படிப்பு, நம்முடைய பழைய புத்தகங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம படிக்கிற அத்தனை புத்தகங்களும் ஓலைச்சுவடிகளாக இருந்த போது அதை தேடி தேடி பதிப்பித்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய நம்முடைய திருவிழாவை நடத்துகிறோம் என்றால் அதற்கு அடிப்படையான ஓலைச்சுவடிகளை எல்லாம் பதிப்பித்து கொடுத்தவர் நம்முடைய தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள். அவருடைய குருவாக இருந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவர் மிகப்பெரிய படிப்பாளி. ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவருக்கு வேண்டிய ஒரு முக்கியமான இலக்கண நூல் எங்கேயுமே கிடைக்கல. தேடி தேடி அலையிறாரு. அந்த நேரத்துல ஒரு பரதேசி கையில அது இருந்துதான், ஒரு பிச்சைக்காரர் கையில அந்த இலக்கண நூல் இருந்தது. இவர் போய் கேட்டார், அந்த புத்தகத்தை எனக்கு தாங்களே, நான் படிச்சுட்டு தரேன்னாரு. அவர் சொன்னாரு, இவர் எதுக்கோ தேவையா கேட்கிறாருன்னு. இப்ப பணம் வச்சிருக்கியா, குடு, புத்தகத்தை தரேன். பணம்லாம் இல்ல, குடுங்க, நான் படிச்சுட்டு தரேன்னாரு. படிக்கிற ஆர்வத்துல. பணம்லாம் கிடையாது, போன் விரட்டி விட்டாரு அவரு. இவர் தினம் போய் போய் கெஞ்சிறாரு, எனக்கு அதை தாங்க தாங்கன்னு. கடைசியில் அந்த பரதேசி மனசு இறங்கி, சரி உனக்காக நான் அந்த புஸ்தகம் தரேன், நீ எனக்கு காசு தர மாட்டேன்ட்ட, ஆனா ஒண்ணு செய், எனக்கு பதிலா என் பிச்சை பாத்திரம் இருக்குல்ல அன்னக்காவடி, அதை தூக்கிட்டு போய் தெரு தெருவா போய் பிச்சை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு புக்கை வாங்கி படிச்சுக்கோன்னார். அவர் சரி என்று சொல்லி அவருக்காக பிச்சை எடுக்கிறதுக்கு அந்த அன்னக்காவடியை தோளில் சுமந்து வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கி படித்தார் என்றால், அழகா சொன்னாங்களே, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று நம்ம பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், படிப்பதற்காக, படிப்பறிவை பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் நாம் போகலாம் என்பதை சொல்வது அந்த பாடம், வாழ்க்கை பாடம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு என்று மார்தட்டி கொண்டிருக்கிற அமெரிக்கா ஒரு காலத்தில் பிரிட்டிஷாரின் அடிமை நாடாக, காலனி ஆதிக்க நாடாகத்தான் இருந்தது. ஆனால் அங்கே அந்த ஊர்ல பகுத்தறிவு, காமன் சென்ஸ் என்ற ஒரு நூல் வெளியானது. 47 பக்கம்தான். ஒரு நூல் வெளியானது. வெளியான உடனே மக்கள் மத்தியில் மாபெரும் புரட்சி ஏற்பட்டு நம்முடைய நாடு நமக்குத்தான் சொந்தம் என்ற சுதந்திர உணர்ச்சியை தூண்டிவிட்டு இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு வல்லரசு நாடாக திகழ்கிறது என்றால் அதற்கு அந்த பகுத்தறிவு என்ற அந்த நூல் தந்த படிப்பறிவு தான் காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி, வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு பெரிதும் காரணம் நம்முடைய பட்டறிவை விட படிப்பறிவே அத்தியாவசியம், அடிப்படை. இன்னைக்கு மேடையில் எத்தனை குழந்தைகளை கௌரவிச்சோம், அத்தனை பேரும் படிப்பறிவினால், தன்னுடைய மதிப்பெண்களினால் உச்சம் தொட்டவர்கள், தான் படித்த பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை தேடி தந்தவர்கள் என்றால், அடிப்படையாக நம் உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடியது படிப்பறிவே படிப்பறிவே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதோ இடையில பேசும்போது கொட்டுற மாதிரி இருக்கு ஐயா, உங்களுக்கு கேட்கலையா? என்ன கேட்டுக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் என்னன்னே தெரியல பாவம். டிமு 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 டிமுன்னு இருக்கு. இது ஒரு ஆற்றுதான், தட்டினதால இருக்குமா? சரி, கொஞ்சம் அதான் அது இழுத்து ஆடுறது. சரி, அதான் அது தடு தடு தடுன்னு சத்தம் கேட்குது இங்கே. அவர் சரியாக தான் இருந்திருக்காரம்மா. ஐயோ ஐயோ, சரி, நல்லா படிக்கணும். ஜென்ரேட்டரா அது சத்தமா? ஓ சரி 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 சரி. படிப்பறிவு எவ்வளவு முக்கியம்ன்றதுக்கு இந்த பட்டறிவுக்கார இந்த பொண்ணு சொல்லிட்டுச்சா. ஒரு பொண்ணு சபையில் சொன்னால் இன்னொரு பொண்ணுக்கு பிடிக்காது. அது சொன்னதை வாங்குன்னு வாங்கிட்டாங்க. அது பேசணும் அப்படி. அவங்க இன்னும் தப்பாக சொல்லிடல, அவங்க படித்த படிப்பில் அதை சொல்கிறாங்க. மற்றபடி இது நம்ம குழாயடி சண்டை இல்லை, நியாயமான பேச்சு. அவங்க பேசுகிற பேச்சுக்கு மதிப்பு சொல்லியிருக்காங்க. அது சரிதானே அது. அதனால் நிச்சயமாக படிப்பறிவு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத
அழுத்தம் திருத்தமாக அந்தம்மா பேசியிருக்காங்க. என்ன செய்யலாம்? கடைசியாக இன்னும் நமக்கு ஏதாவது தெளிவு இருக்கா? முன்ன இருந்ததை விட இப்போ தான் ரொம்ப குழம்பி போயிருக்கோம். வரும்போது நம்ம தெளிவாக தான் வந்தோம். இந்த படித்தவங்க கிட்ட உட்கார்ந்தாலே நம்ம உள்ளதும் போச்சுடான்னு உள்ள கண்ணான மாதிரி போச்சு. சரி, அப்போ ராஜாவை கேட்டால் கொஞ்சம் தெளிவாக தெரியும். வாங்க ராஜா. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, கரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களே, ஆட்சி பணியில் இருக்கின்ற ஏனைய அதிகாரிகளே, பப்பாசி சார்ந்த பெருமக்களே, பெருந்திரளாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக்கிறேன். பல புத்தக திருவிழாக்களை பல மாவட்டங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டை இங்குதான் முதலில் பார்க்கிறோம். மாவட்ட நிர்வாகம் சுற்றி சுழன்று ஒரு கோட்டை போல் ஒரு பெரிய அரங்கை அமைத்திருப்பது எனக்கு தெரிய இங்குதான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மக்கள் இன்னும் வாசிக்கிற ஆர்வத்தோடு வருகிறார்கள் என்று பார்க்கும்போது இன்னும் கரூர் நகரத்தை பற்றி பெருமிதம் பிறக்கிறது. எல்லாருக்கும் வாழ்த்துகள். இப்போ படிப்பறிவை பற்றி பேசணும். எல்லாரும் நம்முடைய ஆட்சியரை பற்றி பேசுகிறாங்க. அவர் ஐஏஎஸ் படித்ததனால் தானே இன்றைக்கு மாவட்ட ஆட்சியராக இருக்கிறாருன்னு கவிதா மேடமெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நானும் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், மைக்கு சரியில்லைன்னு ஓடி போய் அதை சரி பண்ண ஒரே ஆட்சியர் ஆகுது. இது ஐஏஎஸ் படித்ததனால் வந்ததல்ல. பண்பு என்பது பயிற்சியிலும் பரம்பரையிலும் வருவது. இது படிப்பில் வருவதல்ல. அப்படி ஒரு பண்பாடு. நம்மை தேடி வந்த பேச்சாளர்கள், ஐயா பெரியவர், அவங்களுக்கு சிரமம் வரக்கூடாதுன்னு ஓடி நின்னார் பாருங்க. இங்கே படிப்பு உதவவில்லை, அவரது பட்டறிவும் பண்பாடும் உதவுகிறது. சொன்னா அந்த அம்மா, இந்த பொண்ணு பாவம், துபாயில இருந்து வந்தது, அது பாவம் ஐயா. எங்களையெல்லாம் அந்த ஊரில் கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. நாங்கள் கரூரில் தான் முதல் முறையாக துபாயிலிருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். உடனே துபாய் 6 குறுக்கு சந்து, துபாய் பஸ் ஸ்டாண்டு. நம்ம கரூர் பஸ் ஸ்டாண்டே முழுசாக பார்க்காத ஆளுங்க, நமக்கு எதுக்கு துபாய் பஸ் ஸ்டாண்டெல்லாம்? ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனையோ காமெடி, எத்தனையோ நடிகர்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த துபாய் 6 குறுக்கு சந்தெல்லாம் சொன்ன வடிவேலு எந்த திரைப்பட கல்லூரியில் படித்தார்? அதாவது ஒரு கல்லூரியில் படித்தாருன்னு சொல்லுங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸில் இவரது ஜோக்ஸை வச்சு பாடம் நடத்துகிறாங்க. உண்மை அது. அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி ஜாலியாக இருக்கிறது, எப்படி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், இதெல்லாம் சொல்கிறதுக்கு வடிவேலு அவர் மதுரைக்காரர் தான். விட வேண்டியதான மதுரைக்காரர்கள்லாம் சேர்த்து. அப்படின்னா யோசிங்க, இதுக்கு படிப்பறிவு. திரைப்பட கல்லூரியில் படித்தவரா பாரதி ராஜாவும் பாலச்சந்தரும் ஏபி நாகராஜன்? திருவிளையாடலும் தில்லானா மோகனாம்பாடும் உலக திரைப்பட வரலாற்றில் மிகப்பெரிய உயரங்களில் எந்நாளும் இருக்கும். உருவாக்கி தந்தவர் ஏபி நாகராஜன். எந்த கல்லூரியிலம்மா படித்தாரு கேட்டால் நீங்கள் ஷேக்கு, துபாய் குறுக்கு தெரு சொல்கிறத பாரு. அதில் ஐயாவுடைய பட்டிமன்றம் போஸ்டர் அடித்து ஒட்டினா தான் எல்லாருக்கும் தெரியுமா? ஏமா ஒரு ஆட்டோவில் அனௌன்ஸ் பண்ண தெரியாதா? நீங்கள் இந்த கொரோனா ஊசி போடுறதுக்கு ஆட்டோவில் தானே சார் சொன்னோம்? போஸ்டர் அடித்தா எவன் வருவான்? எழுதி போட்டு படிச்சுட்டு ஊசி போட வருவானா? வந்துரு, இல்லாட்டி போயிடுவேன்னு சொன்னாங்களா இல்லையா? வந்துரு, ஊசி போட, இல்லாட்டி போயிடுவேன். அனௌன்ஸ் பண்ணோடனே கூட்டம் கூட்டமாக வந்தது.
எல்லாத்தையும் போஸ்டரை பார்த்து படித்தா நம்ம பார்க்குறோம், என்னத்தை சொல்ல. அப்புறம் அந்த அம்மா சொன்னது ஏதோ ஒரு வார்த்தை வசம்புன்னு சொல்லிட்டாங்க. உடனே அதை உரைக்கக்கூடாது, பால் பெருங்காயம்தான். ஏதோ குழந்தை நல மருத்துவர் இவங்க. வசம்புன்றதே சொல்லக்கூடாது தெரியுமா? அதுக்கு பேர் சொல்லாதது. யாரும் பெண்களுக்கு இது தெரியும். பேர் சொல்லாததுன்னு சொன்னா தான் அது பலிக்குமா? ஆமாம், பேர் சொல்லாத பேரையே சொல்லியிருக்கிறீங்க, நீங்களாம் படிப்பாளியாமா? அவங்க என்ன சொன்னாங்க, எங்க ஊர்ல எல்லாம் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் படிக்கிறாங்க, அவங்க ஊர்ல பாக்குறது. அது ஐயா என்னமோ சொன்னாரு, மேல இருந்து கீழே ஜப்பான் இது சீனாக்காரன். உடனே தமிழ்நாட்டில் தானே பட்டிமன்றம் நடக்கிறது, நாம் ஏன் மற்ற மாவட்டங்களை, மற்ற மாநிலத்தை, மற்ற நாட்டை பற்றி பேச வேண்டும்? தம்மா லாஜிக்கலா பேசுறாங்களாம். உங்க அணியில் இருக்கிறவங்க ஆங்கில மேற்கோள்லாம் காட்டினாங்களே, பட்டிமன்றம் ஆங்கிலத்தில் நடக்குது. அந்த அறிஞர் என்ன சொன்னார், தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கம்மா. கேட்குற கேள்வி. அதில் ரேவதி மேடம் ஒரு கல்லூரி பேராசிரியர். உடனே மார்க் போட்டாங்க பாருங்க, 20 மார்க்கு தான் ப்ராக்டிக்கலுக்கு, 80 மார்க்கு தியரிக்கு. அதில் தான் அதிகம் காப்பி அடிப்பாங்க. பிட்டு ரெடி பண்ணி இப்போ இந்த எக்ஸாம் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெராக்ஸ் கடைகள் எல்லாம் பெருங்கூட்டம் இருக்கு. ஏன்னா சின்ன அளவில் மைக்ரோ லெவலில் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துறாங்க. அது எல்லாம் தேரியல தாம்மா. இதெல்லாம் பார்த்துட்டு 80 மார்க் வேற போடுறீங்க நீங்க. அது கற்பனையா பேசலாம்யா, ஆனால் இந்த ரேவதி அளவுக்கு என்னால் பேச முடியாது. தண்டவாளத்தில் நாம் பயணம் போகிறோம், தண்டவாளத்தில் இருக்கிற மணியை அடித்துத்தான் பள்ளிக்கூடம் திறக்கிறோம். இதெல்லாம் ஆட்டோவில் எழுதி போடுங்க. நம்ம ஊர் ஆட்டோவில் சும்மா கிடக்கு. தண்டவாளத்தில் மணி அடிச்சு தான் பள்ளிக்கூடம். எந்த ஊரில் இருக்கீங்க? அவ எலக்ட்ரிக் பெல் அடித்தானே பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் பெல் அடிக்குது. இன்னும் தண்டவாளம் வச்சு டங்கி டங்கின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். தண்டவாளத்தை எவன் திருடினது முதல்ல? வண்டி போகிற தண்டவாளத்தில் திருடி விட்டு பிரச்சனையை உண்டாக்கி. நல்லா இருக்குங்க அவங்க சொல்கிறது. கங்கையில் ஒரு சுவடிகள்லாம் இருந்ததான், அதை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாகியான், அவர் சீனாவிலிருந்து வந்தவர். ஏமா தமிழ்நாட்டுக்கு பாகியான் எங்கேருந்துமா வந்தார்? சீனாவிலிருந்து வந்தவர். அவர் கங்கையில் குதிச்சு நீந்திட்டாராம். அவர் எவ்வளவு நாள் நீச்சல் பயிற்சி எடுத்திருந்தா கங்கையில் நீந்திருப்பார். அதுக்கு முன்னாடி கங்கைன்னு படிச்சிருப்பாரு. படிச்சாரோ என்னவோ அதுவே தெரியல. கங்கையை பத்தி எவ்வளவு நீச்சல் பயிற்சி வேணும் உங்களுக்கு? நீச்சல் எல்லாம் நீங்க புக் எடுத்து படிச்சிருவீங்களா? இந்த டிரைவர் எங்க ஓட்டுநரை பத்தி ஓயாம பேசினாங்க. சார் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், டிரைவிங் அப்படின்றது பயிற்சியில தான் வருமே தவிர படிப்பில் வராது. உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொல்றாங்க, டிரைவிங் ஸ்கூலில் போய் சர்டிபிகேட் வாங்கினாங்களாம். கவிதா மேடம் கிளீனர் ஓட்டுற அளவுக்கு சர்டிஃபிகேட் வாங்கின ஓட்ட மாட்டான் தெரியுமா? லாரி சும்மா நின்னா கிளீனர் எடுத்து ஓட்டி போயிடுவான். அவன் அப்படி பழகினவன் அங்கே இருக்கிற மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை விட ஒழுங்காக ஓட்டுவான். ஆனால் சர்டிஃபிகேட் அவர் தான் கொடுப்பார், அது வேற விஷயம். இது மாதிரி நிறைய பேசியிருக்கிறாங்க. 2 கைகளும் இல்லாத பெண் எழுதினாள் பரீட்சை அப்படின்னா பாராட்டணும். அவளுக்கு கல்வி மீது இருக்கிற தாகத்தை வாழ்த்தணும். ஆனால் காலில் எழுதுவதற்கு எத்தனை பயிற்சி எடுத்திருக்கணும்? காலில் எழுதுறதுன்னா இது சாதாரண விஷயமா என்ன? நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருத்தரை ஒரு யூடியூபுக்காக பேட்டி எடுத்தேன். நீங்கள் கூட அதை யாராவது பார்த்துருக்கலாம், பார்க்காட்டி பரவாயில்ல. அவர் பெரிய தொழிலதிபர், அவர் விளம்பரங்களில் நிறைய வர்றவர். அவரை பார்த்து ஆண்டுக்கு 10,000 கோடி பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர். 10,000 கோடின்னு அவர் ஓப்பனாக சொல்கிறார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு யார் குரு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் பசி அப்படின்னு சொன்னார். நீங்கள் அந்த பேட்டியை கேளுங்க. நான் அரண்டு போனேன். யாராவது ஒரு மேனேஜ்மெண்ட் குருவை பார்த்து படிச்சிங்களா? யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டீர்கள் இவ்வளவு பெரிய பிஸ்னஸை? பசி.
அப்படின்னு சொன்னார். பசி என்பது கல்வியில் வருவதில் எழுதினால் தெரியாது, அது வயிற்றில் இருக்கிற ஒரு இன்றும் வருவது கொல்லோ கொன்றது போலும் நிரப்பு நானே, அது பசி என்பது உள்ளுக்குள்ள இருக்கிற அனுபவம். பசித்தவனுக்குத்தான் அது தெரியும். அதனால்தான் பசித்தவர் முகம் பார் அப்படின்னா, பசிக்கிறவ முகத்தில் அது தெரியும். ஒரு பசி ஒரு மனிதனை அந்த அளவுக்கு உயர்த்துகிறது. நான் அவர்கிட்ட கேட்டால் என்ன படிச்சீங்க, எந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்கன்னு. நான் 4ஆம் கிளாஸ் தாண்டலை, எனக்கு இன்னும் சரியாக கையெழுத்து போட தெரியாதுன்னு சொன்னார். இது உண்மை. இதுக்காக எல்லாரும் படிக்காமல் இருங்கன்னு அர்த்தம் இல்லை, படிங்க. அந்த கல்வி அறிவுக்கு அப்பால் மேலும் மேலும் நீங்கள் அனுபவ அறிவை பெற வேண்டும். அதுதான் பட்டறிவு. உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குற, ஆசிரியர்களுக்கு பயிற்சி பள்ளி முடித்து ஆசிரியராக வர்றாங்களே, வந்த உடனே சிறந்த ஆசிரியர்களாக ஆகிவிடுகிறார்களா? ஏன் அவங்களுக்கு 50 வயசுக்கு பிறகு நல்ல ஆசிரியர் விருது வருது? வந்தோடனே இவர் தான் சிறந்த ஆசிரியர், நல்ல ஆசிரியர் கொடுத்துட வேண்டியதானே? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். இதெல்லாம் தெரியாமல் எங்கிட்ட வந்து பேசி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்களே, இது மட்டும் சொல்லிடு. கற்றவர்களை விட கல்லாதவர்களின் எளிய வாழ்க்கை என்பது உலகத்திற்கு படிப்பினை. ரொம்ப நாள் முன்னாடி, அப்போல்லாம் ஐயாவையோ எங்களையோ அதிகம் பேருக்கு தெரியாது, நான் சொல்கிறது 90களின் பிற்பகுதியில், அப்போல்லாம் ஒரு மெட்டடர் வேனில் நாங்கள் பயணம் பண்ணுவோம். மெட்டடர் வேனில் போகிறது ஏசி கிடையாது, நான் ஏசி. அப்போது அந்த 4 வழி சாலையெல்லாம் இல்லை. பேராசிரியர் ராஜாராம் ஐயா, சாக்கு சுப்பிரமணியன், எங்களோட ராம சௌந்தரவல்லி மேடம், ரமணி பாண்டியன், இப்படியெல்லாம் ரொம்ப சீனியர் ஸ்பீக்கர்ஸ் அவங்க எல்லாரும். இப்போ நாங்கள் வந்து திருப்பூர் பக்கமாக போகணும், சத்தியமங்கலம் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ மதுரையிலிருந்தே சாப்பாடுகள் கட்டிட்டு வந்திருந்தோம். மதுரையிலிருந்து தாக்கு சுப்பிரமணியன்ற பேராசிரியர் மாதிரி உணவு வழங்குவதில் யாரும் கிடையாது. ரொம்ப அருமையான சாப்பாடு கொடுப்பார். புளி சாதம், தயிர் சாதமெல்லாம் கட்டி அதுக்கெல்லாம் துணை உணவுகள் எல்லாம் வச்சு, அதாவது வெஞ்சனம்னுல அதெல்லாம் வச்சு கொண்டு வந்தார். கஷனம் வந்துக்கிட்டே இருந்தோம். இந்த காட்சி இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. திருப்பூருக்கு முன்னாடி இந்த ஒற்றையடி ரோடு, அது ஒன்றும் பெரிய ரோடு கிடையாது, அப்போ 4 லைன்லாம் கிடையாது. வரும்போது பசிக்குது, 1 மணி 2 மணி ஆச்சு மதியம். ஒரு ஓரமாக ஒரு தோட்டம் மாதிரி இருந்தது, ஒரு கிணறு, ஒரு சின்ன ஷெட்டு, ஒரு திண்ணை. இதை பார்த்த உடனே எப்போவுமே ராஜாராம் ஐயா தான் உள்ளே போய் விசாரிச்சுட்டு வருவார். அவர் கொஞ்சம் ஒரு போலீஸ்காரர் தோற்றம் இருக்கும் அவருக்கு. அதனால் இவர் போய் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னா போலீஸ்காரன்னு விட்டுருவாங்க. இவர் அங்கே போனார். ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும், அவங்களுக்கு 50-55 வயசு இருக்கும், கயிற்று கட்டில் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் போய் நின்னோம். இவர் ஐயா என்ன சொன்னார் தெரியாது, பெரிய ஆளுங்க, படிப்பாளி, அறிஞர் வந்திருக்கிறாரு, இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம்னு தான் கேட்டோம். அந்த அம்மா உடனே ஓகேன்னு சொன்னாங்க. அவங்க ஓரமாக போய் நின்றுக்கிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் அதை உட்காந்து டப்பா பொட்டெல்லாம் அத்தனையும் திறந்து நல்லா மனதார என்ன சின்ன சின்ன தட்டு வச்சுருந்தோம். சாப்பிட்டு முடித்தோம். இன்னும் கொஞ்சம் உணவு மிச்சம் இருந்தது, கொஞ்சம் ஒரு சம்படம்னு சொல்லுவோம்ல, அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. இப்போ எங்கள் கூட இருந்த பெண்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, இவங்களுக்கு கொடுப்போமா, பார்த்தா பாவமாக தெரியுது, ஏழை மாதிரி தெரியுது, இவங்களுக்கு கொடுத்தோன்னா வாங்கிக்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நாங்கள் எல்லோரும் படித்தவங்க தானே, அவங்கள முதல்ல சாப்பிட்றீங்களான்னு சொல்லலை, மிச்சம் இருக்கிறத கொடுத்தா வாங்கிக்குவாங்களா வேணாம்னு சொல்லுவாங்களான்னு. உடனே ஒரு பெண் பேச்சாளர் கிட்ட போய், அம்மா கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு. அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை, கொடுங்கம்மா வாங்கிக்கிறோன்னு சொன்னாங்க. உடனே இந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா போய் வீட்டுக்குள்ளே போய் ஒரு எவர் சில்வர் அந்த வெண்ணச்சட்டின்னு சொல்லுவோம்ல, பார்த்துருக்கீங்களா, வெண்ணச்சட்டி நிறையா தழன்னு மோர் கொண்டாந்து அந்த அம்மா வச்சாங்க எங்களுக்கு. இன்னும் அந்த காட்சி எனக்கு கண்ணுக்குள்ளே இருக்குது. முழு சட்டியிலையும் அப்படியே ததும்புது, கடல் அலை அடிக்கிற மாதிரி கொண்டாந்து, எவ்வளவு வேணுமோ மோர் குடிச்சிக்கங்க, புளியோதரை சாப்பிட்ருக்கீங்க, இதுக்கு நல்லா இருக்கும்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா விருந்தோம்பல் படிக்கலையா,
செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்களாக படிக்கலையா? ஆனால் எது விருந்தோம்பல்ற இங்கீதத்தை கொங்கு மண்ணில் எது இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அந்த அம்மா செஞ்சாங்க பாருங்க. இதுக்கு எந்த காலத்தில் கற்றவர்களாக நாங்கள் காட்டிய நாகரிகத்தை விட 1000 மடங்கு அந்த அம்மா உயர்ந்திருந்தாங்க இல்லையா? இது கல்வியால் வருவதல்ல, வெறும் நீங்கள் சொல்கிற புத்தக வாசிப்பு மட்டும் கல்வி அல்ல, வாழ்க்கை கற்றுத்தருவதுதான் பாடம். அதை எப்போது நாம் கற்றுக்கொள்ள தொடங்குகிறோமோ அதுதான் கல்வியின் அரிச்சுவடி என்று சொல்லி இத்தனை சிறப்பாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். பட்டறிவே வணக்கம். பெரியோர்களே, ஒரு ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதற்கான ஒரு கல்வி நேரம். இந்த 2 மணி நேரத்தில் நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். ஒரு 6 அறிஞர்கள் பேசிய பேச்சை கேட்டு சில செய்திகள் நமக்கு உள்ள வாங்கியிருக்கிறோம். இதை பற்றி ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த காலத்தில் படிக்காத மேதைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதானே? படிக்காத மேதைன்னு ஒரு படம். அதில் ஒரு பாட்டு இருக்கும், படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் 1000 உண்டு, பாரினில் உண்டு. இல்லைங்களா? பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. இது பெரிய ஒரு கண்ணதாசன் எழுதின பாட்டு. அந்த பாட்டு அருமையான பாட்டு. அது அந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு? படித்ததினால அறிவு பெற்றவர்கள் இருக்காங்க, பாடம் படிக்காதவர்களும் அறிவு பெற்றவர்கள் இருக்கிறாங்க, 2 பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா? சரி, படித்தவங்க அறிவாளிகள் தான். படிக்காதவர்களே நம்ம ஊரில் ஒரு அறிஞர் இருந்தார், ஜிடி நாயுடுன்னு சொல்லி. கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர். அவர் என்ன படிப்பு அவரையா! ஆனால் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் இருக்கு பார்த்தீங்களா? எத்தனை கண்டுபிடிப்புகள், எத்தனை கண்டுபிடிப்பு! படிக்காதவர் தான் அவர். அவங்க நம்ம சட்டப்படி பார்த்தோம்னா பெரிய பெரிய படிப்புகள் வாங்கணும், பெரிய கல்லூரியில் வேலை பார்த்தவர் இல்லை அவர். ஆனால் அவர் பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அப்போ படிக்காத மேதை ஒரு பக்கம். நம்ம பெரியவர் காமராஜர் எங்கே படித்தார்? எங்கே படித்தார்? நம்ம கேட்கணும்ல. அவர் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு போகிறதுக்கு போகிறாரு, ஆனால் வசதி இல்லை, நின்று போச்சு. ஆனால் பாருங்களேன், அவர் படிக்காதவர்களெல்லாம் குறைந்தவர்கள் அல்ல. படிக்காத அந்த மேதை எத்தனை பேரை படிக்க வச்சாரியா! பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு காலம் படித்தவர்கள் தாங்க படித்தா மட்டும் போதும், மற்றவங்க படிக்கிறத பற்றி கவலைப்படாமல் இருந்தாங்க. இது பழைய காலம். நீங்கள் 47களுக்கு முன்னே அப்படி கூட வேண்டாம், 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம ஊரில் எத்தனை பேர் படித்தவங்க? இப்போ சொல்கிறார் இல்லையா, நாம் விடுதலை பெற்ற பொழுது நம்ம ஊருக்குள்ளே படித்தவங்க எத்தனை பேர்? 12, 100க்கு 12 பேர். 47ல் ஏன் மற்றவங்க படிக்கலை? அதற்கு பிறகு என்ன ஆச்சு? எவ்வளோ பேர் இன்றைக்கி படிச்சிருக்கிறோம்? 87. 87 தானே? 85 87 ஐயா? ஆமாம், 77 முன்னாடி, இப்போ 87 நம்ம ஊரை பொறுத்த மட்டும். இப்போ இவ்வளவு பேர் படிச்சிருக்கோம்னா ஏன் இத்தனை பேர் முன்னாடி படிக்கலை கேட்கணும்ல. இன்னைக்கு நாங்கள் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கழிப்பறைகள் இருக்குது பார்த்தீங்களா? நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதெல்லாம் கழிப்பறையில் எழுதி போட்டிருக்க மாட்டாங்க,
பிறகு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றில் ஆண் படம் இருக்கும், இன்னொன்றில் பெண் படம் இருக்கும். ஏன் படிக்கலையில? படிக்காத ஆளுக்கு என்ன தெரியும்? படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிடுவான். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் படம் போட்டு காட்டினான். நீங்கள் இப்போ வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் படம் போட்டிருக்க மாட்டான், அவன் மொழியில் எழுதி போட்டிருப்பான். ஏன்? அங்கே எல்லோரும் படிச்சிருக்கேன். இப்போ படிச்சிருந்தா நம்ம கொஞ்சம் புத்திசாலி தானே, படித்தா தானே தெரியுது. இப்போ இது ஏன் ஒரு கழிப்பறை இருக்கிற இடமே படித்ததுனால தான் தெரியும்னா நம்ம படிக்கணுமா இல்லையா? நம்ம படிக்கணுமா இல்லையா? நம்ம இப்போ அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பாங்க, ஆள் பையோடு நிற்பான். நீட்டு ஐயா ஐயா ஏழை நீ கருமாத்தூருக்கு எந்த பஸ்ஸுடா ஐயா, எந்த பஸ்ஸுடா? அப்புறம் பக்கத்துக்கு சொன்னார், அது இங்கே நிற்கிற நீ, அது வெள்ளை பஸ்ஸப்பா, அது வெள்ளை பஸ், அந்த பக்கம் போ. நான் எந்த பக்கம்டா ஐயா, எந்த பக்கம்டா? அப்புறம் அவனை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி, இங்கே தான் நில்லு, இந்த இடத்துக்கு தான் வரும் பஸ்ஸு, நீ கண்டதில் ஏறிடாத அப்படின்னு ஒரு பாடு. அவன் அங்கேயே பைய வச்சுக்கிட்டு நின்று பதச்சு போய் புதுசாக போகிறான். காரணம் என்ன? நான் படித்தவன், எனக்கு அது நெத்தியை பார்த்த உடனே என்ன எழுதியிருக்குன்னு தெரியுது. அவனுக்கு நெத்தியை பார்த்த உடனே ஒரு எழுதியும் தெரியல. நாங்கள் அதையே எங்கே அனுபவிச்சிருக்கிறோம்? வெளிநாடுகளுக்கு போகிற போது இந்த பக்கத்தில் போனோம்னா, மிடில் ஈஸ்ட்டுக்கு போனோம்னு சொன்னால் அவங்க மொழியில் எழுதி போட்டிருப்பாங்க. இந்த பக்கத்தில் சிங்கப்பூர் அதுக்கெல்லாம் இப்போ இதுக்கு போனேன், சிங்கப்பூரில் பரவாயில்ல, மலேசியாலாம் போனோம்னு சொன்னால் அங்கே அவங்க மொழியில் எழுதி போட்டிருப்பாங்க, தெரியாது. அப்போ தான் நமக்கு தெரியும், கண் இருந்தால் படிக்காதவன் கண் இல்லாதவன் தாண்டா அப்படின்னு. நம்ம எவ்வளோ படிக்கலைன்னா ஒரு பயனும் இல்லை என்பதை வெளிநாடுகளுக்கு போகிற போது தான் தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, முன்னாடி படிக்காமல் இருந்ததுனால தான் நம்ம பிள்ளைகள் ஒழுங்கான வாழ்க்கை இல்லை. ஒரு ஒன்று, வெள்ளைக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி படிக்காமல் இருந்ததுனால நம்ம கோவிலுக்கு நம்ம போக முடிஞ்சா? சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியாதுல்ல? உங்களுக்கு தெரியாது. வெள்ளைக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊர் கோயிலுக்கு போக முடியல, வரக்கூடாது. ஏன்? கையில் காசு இருந்த இல்லை, கையில் காசு இருந்தால் கோயிலுக்குள்ளே விடுவான். நம்ம கையில் காசு இல்லை, அப்போ கோயில் எப்படி விடுவான்? அப்போ அது எப்போ வந்துச்சு? 1935களுக்கு பிறகு காங்கிரஸ் பேரியக்கம் பெரும் போராட்டம் நடத்தின பிற்பாடு எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு 1935க்கு பிறகு போகிறோம். காரணம் என்ன? படிப்பில்லை, பையில் காசு இல்லை. விலையும் கிடைச்சிக்கலாம். ஒரு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கே அப்படின்னா கதை. சரி, அடுத்த கட்டம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போனால் இப்போ என்ன செய்கிறான்? இப்போவும் காசு கேட்குறான், அந்த காலத்துலேயும் காசு கேட்டான். இப்போ நாங்கள்லாம் 2 ரூபா கட்டி படித்தோம். எங்கள் காலத்தில் எங்கள் அம்மா அதை தெருவாக பிச்சை எடுக்கிற மாதிரி போகும் கடன் வாங்கிட்டு வர்றதுக்கு. முடியாதுயா, காசு இல்லையே. 2 ரூபான்றது அந்த காலத்தில் பெரிய காசு. எங்கள் ஐயாவுக்கு மாத சம்பளமே 99 ரூபா சில்லற. இப்போ 2 ரூபானா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துங்க. ஒரு செமஸ்டருக்கு எவ்வளோ கடினம் தெரியுமா அது? அவ்வளவு சிரமப்பட்டு மெல்ல மெல்ல படித்த பிற்பாடு தான் நமக்கு உலகம் தெரியுது. அப்படின்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? முதல்ல படிக்கணும் இல்லையா? படிக்கணும் இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? படிக்காத பெரிய ஆள் இருக்காயா? நான் வின்ஸ்டன் சர்ச்சில்னு ஒருத்தர் இருந்தான் பிரிட்டனில். பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்க வாத்தியார் சொல்லிட்டான், அவன் மண்டையில் மரம் மண்டை வெறும் களிமண்ணாக இருக்கு மண்டையில், உனக்கு எதுக்குடா படிப்பு, நீ வராத போடா அப்படின்ட்டான். ஆனால் 2வது உலக மகா யுத்தத்தை பற்றி எழுதிய புத்தகங்கள்லையே அவன் எழுதிய புத்தகம் இருக்கு பாருங்க,
பிரமாண்டமான புத்தகங்கள் வரிசை எழுதியிருக்கிறான். அவன் அந்த உலகமகா யுத்தத்தை பற்றி அவ்வளோ பெருசாக எழுதியிருக்கிறான். சரி, அவன் மட்டும்தானா அப்படி எழுதியிருக்கிறான்? நம்ம ஊரில் காமராஜரை விட்டுருவோம், அவர் எழுதலை, செயல்லையே நின்னார். பெரியவர் கலைஞரை சொல்லலாம்ல. என்னையா படித்தார்? SSLC 3 தடவை எழுதினார். 3 தடவை அவரே எழுதியிருக்கார். 3 தடவை SSLC எழுதினார். நீ அப்பா நீ சரியில்லை நில்லுட்டான். ஆனால் ஒரே தடவையில் பாஸ் பண்ண நானும் ஊருக்கு கூட தெரியலை. 3 தடவை எழுதி பாஸ் பண்ணாத ஆள் எல்லா உலகுக்கும் தெரிஞ்ச ஆளாக போயிட்டாரையா. அவர் எழுதியிருக்கிற புஸ்தகங்களை பாருங்கள், எத்தனை பெரிய புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாரு. வண்டியாக புஸ்தகம் எழுதியிருக்காரு. சிறுகதை வேணுமா, நெடுங்கதை வேணுமா, நாடகம் வேணுமா, சினிமா வேணுமா, பாட்டு வேணுமா, கட்டுரைகள் வேணுமா, வாழ்க்கை தொடர்கள் வேணுமா, என்னையா வேணும் உனக்கு? இவ்வளவு எழுதியிருக்கிறாருன்னு சொன்னால் இவங்கெல்லாம் எக்ஸப்ஷன், விதிவிலக்குகள். யார்? கலைஞர், வின்ஸ்டன் சர்ச்சில், ஏன் நிறையா பேர் இருக்காங்க. அதில் நிறைய சயின்டிஸ்டுகள் இருக்கா. பள்ளிக்கூடத்துக்கே அதிகமாக போக மாட்டான். அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள். அவங்கள கணக்கு போட்ட முடியாது. பெரியவர் காமராஜர்லாம் கணக்கு போட்டு முடியுமாயா? அவர்களெல்லாம் விதிவிலக்கு. ஆனால் அதுக்காக அவங்கள கேட்டுக்கிட்டு அப்போ அவங்க மாதிரியே நம்மளும் படிக்காமல் இருந்து பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படி நினைக்கலாமா? இல்லையா, அவங்க தனி, அது ஒரு பக்கம். ஆனால் படிக்கணும், படித்தாத்தாயா முடியும். படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, எக்கச்சக்கமாக படிச்சிருக்கிறாங்க. படிக்கணும், படித்து கொண்டே இருக்கணும். ஏன் அவர் பெரியவர் கற்க களிமடமாக்கும் இருக்கார். படிக்க உங்களுடைய மடமை போயிடும். இப்போ யோசித்து பாருங்கள். ஒன்று யோசிக்கிறேன், ஒரு சின்ன செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்லி, இப்போ தெரிய வேண்டிய செய்தி தான். நம்ம ஊரில் சாமியை ஒரு பேர் சொல்கிறோம். நம்ம ஊரில் அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அதான் வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? அதுதான் உண்மை. ஏன்னா சாமி வெங்காயம் இதுதான், இந்த சாமி தான் எங்கள் சாமி. ரைட், தப்பு இல்லை. நம்ம ஊரில் அதுதான் சாமி. இங்கேருந்து அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் போயிட்டோம்னா அங்கே சாமிக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. அவன் பேர் சொல்கிற கேட்டால் உங்கள் ஊர் சாமி ஆரியானா, இதுதான் எங்கள் சாமின்றான். இப்போ நம்ம யோசிக்கிறோம், ஏன்னா நம்ம ஊர் சாமி இப்படி இருக்குது, இந்த ஊர் சாமி இப்படி இருக்குது. சரி, இப்போ 2 சாமி ஆச்சு. மிடில் ஈஸ்ட்டுக்கு வர்றோம். அங்கே போனால் இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்காங்க. அவங்க ஊருக்கு போயிட்டோம்னு சொன்னால் அவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க, இதுதான் சாமின்றாங்க. இப்படி பார்க்குறோம், 3 சாமி ஆச்சு. இப்போ ஆச்சுல. இந்த பக்கத்தில் பர்மாவிலேருந்து சீனா வரைக்கும் போகிறோம், ஜப்பான் வரைக்கும் போகிறோம். அங்கே போய் சாமி யாரான்னு கேட்டால் அவன் புத்தர் சிலையை காட்டுக்கிட்டு இதான் சாமின்றான். எதாயா சாமி சொல்லுங்க, எதுதான் சாமி? இதை நான் படித்திருப்பதினாலே உலக படத்தை உன்னே வைத்துக்கொண்டு இந்த ஊருக்கு வரலாற்றையும் படிக்கிறேன், இந்த ஊர் வரலாற்றையும் படிக்கிறேன். இந்த ஊர் வரலாறு 4 தேச நாடு அந்த பகுதிகளுடைய வரலாற்றை படித்து பார்த்த ஒருபாடு என்னுடைய அனுபவம் என்ன சொல்லுகிறது? ஓ, கடவுள் என்பது அவர் வந்து வைத்த பெயர் அல்ல, நான் வைத்து அழைக்கின்ற பெயர். ஏன் நான் வைத்து அழைத்த பெயர் பொய்யாகி விடுமா? நான் எங்கள் ஊருக்குள்ளே சொல்கிறேன் இல்லையா, இப்போ நான் மதுரைக்காரன் மீனாட்சின்றேன். மதுரைக்காரன் நான். மதுரைக்காரன் எப்படி சொல்லுவான்? மெஜாரிட்டியாக இருக்க ஆள் எப்படி சொல்லுவான்? எங்கள் ஊருக்கு மீனாட்சி தாயா சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது உண்மை என்று சொன்னால் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடியவர் அல்லான்னு சொல்கிறது உண்மைதானே இருக்கணும், அதானே இருக்கணும். அவன் இயேசுன்னு சொல்கிறான்,
அது உண்மையாக தானே இருக்கணும். இவர் நபி, இவர் புத்தர்னு சொல்கிறாரு, இது உண்மையாக தானே இருக்கணும். அப்படின்னா ரொம்ப தெளிவாக நம்ம ஒரு பாட்டை பாடினா, 1000 தெய்வங்கள் உண்டு தேடி அலையும் அறிவிலிகள். அது எதுக்குடா நீ போய் அலைகிறீங்க? இந்த சாமி, அந்த சாமி, சின்ன சாமி, பெரிய சாமி, மொக்கச்சாமி, வெள்ளச்சாமி, கருப்பச்சாமி, எத்தனை சாமிடா வச்சுக்கிட்டு இருப்பேன்? 1000 தெய்வங்கள் உண்டு தேடி அலையும் அறிவிலிகள் நானே. அப்படின்னா என்ன? ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், உலக இன்பக்கேணி. முடிஞ்சு போச்சு இல்லையா? நீ கடவுள் இருக்கிறது என்று நம்புகிறாய் என்று சொன்னால் அது ஒன்றுதான். எந்த ஊருக்கு போனாலும் சரி ஒன்றுதான். இங்கே நீ மீனாட்சி வணங்குவது சத்தியம் என்றால் அங்கே அல்லாவை போய் கும்பிடுவது சத்தியமாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆத்தி சூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கு முழுவன் மேனியான் கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை எனப்பல வதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. இந்த பகுத்தறிவு சிந்தனையை சொல்லுவதுதான் தமிழகம். இந்த பகுத்தறிவு சிந்தனையை சொல்லுவதுதான் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ணபெருமான். இங்கே இல்லையா? எந்த ஊராக இருந்தாலும் சரி. யார் இருக்கா? கிறிஸ்தவன் கிட்ட யார் இருக்கா? கண்ணபெருமாத்தா இருக்காரு. ஏன் அது உனக்கு விளங்கலை? நமக்கு படிப்பு இல்லை. படித்திருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்கு. அகன்ற அறிவு என்னாம்னா திருவள்ளுவர் போட்டால் அவர் போட்டு, டே அறிவிலே சில சிக்கல் இருக்குடா. ரொம்ப பேர் படிச்சிருப்பான், ஆழமான அறிவு, ரொம்ப உள்ள போன அகன்ற பரந்த அறிவு. ஆனால் அவன் மனசுக்குள்ளே இருக்கிறான், அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கணும்னு நினைக்கிறான். அதனால தான் யார் மட்டும் வெகி வரிய செய்யினான் திருவள்ளுவன். பிறரிடத்தில் இருப்பதை எண்ணிக்கொண்டு தவறலான வாழ்க்கையை வாழ்கிறவன் சிக்கலான ஆள் திருவள்ளுவன் சொல்கிறான். அதனால் பெரியோர்களே, படியுங்கள். படிக்க படிக்க உலகம் நமக்கு தெரியும். ஏன் நாம் திருக்குறளை அத்தனையாக போற்றுகிறோம்? என்ன காரணத்துக்காக போற்றுறோம்? நாம் வணங்குகிற முதல் தெய்வம் திருவள்ளுவர் என்று சொல்லி ஏன் சொல்லுகிறோம்? என்ன காரணம்? அதனால தான் பெரியார் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், செஞ்சுக்கலாம். பெரியவங்கெல்லாம் தெளிவாக படிங்க. நீ கோயிலுக்கு போ, உனக்கு பிடித்தமான செய். ஆனால் ஒன்று பரம்பொருள் என்று சொல்லு, அதைத்தான் வணங்கு என்று சொல்லிக் கொடுக்கறது. எதுனா படிப்பு சொல்லிக் கொடுக்கறது. படிக்க 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 அனுபவம் பெருகுகிறது. இப்படி வச்சுக்கணும். மாங்காய் படிப்பு அறிவு, மாம்பழம் அனுபவ அறிவு. காயிலே புளித்ததுன்னு கண்ணபெருமானே இல்லைங்களா? அது காயில் புளிக்குது. அப்போ என்ன ஆகுது? கனியில் தான் இனிக்கும்ன்றார். அப்படின்னா படிப்பறிவு இருந்தால் நீ கனியாக காயாகவே இரு. படி மாங்காயாக இரு. நாளாக 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 நீ கனியாகவாய். அனுபவம் உனக்குள்ளே வரும். அந்த அனுபவம் வந்த பிற்பாடு ஞானம் பெருகுகிற பொழுது என்ன ஆகும்னா, உபனிஷத்து சொல்லும், எங்கேருந்து? இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு, இருளிலிருந்து வெளிச்சத்திலிருந்து, அறியாமையிலிருந்து அறிவு உலகத்திற்கு. என் உலகம், என் மக்கள் எழ வேண்டும். நாம் எல்லாம் ஒன்று என்ற நினைவு நமக்கு வர வேண்டும். ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணை நீர் அழிதல் அழகலவே. ஒரே பொருள், ஒன்று பரம்பொருள் என்று எண்ணுகிற உணர்வு நமக்குள்ளே பெருக வேண்டும். அந்த உணர்வை நோக்கி நாம் போக வேண்டும் என்றால் படியுங்கள். படித்தால் தான் இந்த நாடு விடுதலை பெற முடியும். ஞானம் பெருகும். அதனால் உங்களுக்கு பண்பட்ட அறிவு பெருகும். அதனால் படிப்பறிவில் தொடங்குங்கள்.
பட்டறிவில் பெருகுவீர்கள் என்று கூறி வாழ்த்தி, இரண்டுமில்லாமல் முடியாது, இருகை அடித்தால்தான் ஓசை வரக்கும், அந்த ஓசை உங்களுக்குள் பிறக்கட்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக நம்மை